கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. யார் ஜீவனை ரட்சித்துக் கொள்வான்? மார்க்கின் சுவிசேஷம் 8:35 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்படிலாம் என்னன்னா, யார் யார் இயேசு கிறிஸ்துக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் இந்த உலக இச்சைகளை விட்டு கர்த்தருக்காக வாழ்றாங்களோ அவங்க தான் ஜீவனை ரட்சித்து கொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஏசு கிறிஸ்து வேண்டாம், இந்த சுவிசேஷம் வேண்டாம், நான் என் சுய இஷ்டத்துக்கு தான் இந்த உலகத்தில் நான் வாழ்வேன்னு நினச்சாங்கன்னா அவங்க ஜீவனை இழந்து போவாங்க. இந்த ஜீவனை நித்திய ஜீவனை இழந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு இந்த உலக ஆடம்பர ஆசைகளுக்கு இணங்கி நித்திய ஜீவனை இழக்கப்படுறீங்களா? இல்லை எப்பொழுது வாழப்போகிற வாழ்க்கை, கர்த்தரோடு வாழப்போகிற வாழ்க்கைக்காக இந்த உலக இச்சைகளை விட்டு கர்த்தருக்காக வாழப்போறீங்களா? இயேசு கிறிஸ்துக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் நீங்கள் அர்ப்பணித்து வாழும்போது நீங்கள் ஜீவனை ரசித்துக் கொள்வீங்க. இதுவே இன்றைய நான் செய்தி முடிவுலாகட்டும்.